இன்றைய வேதவாக்கு 1 பேதுரு 5:5. பெருமையுள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். யாருக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார்? அன்பானவர்களே, சகலத்துக்கும் மேலாக நாம் மனத்தாழ்மையை காத்து கொள்வது அவசியமானது. எல்லாவற்றிற்கும் மேலாக நாம் மனத்தாழ்மையை காத்து கொள்வது அவசியமானது. நம்முடைய பார்வையில் நாம் ஒன்றுமில்லாத என்கிற எண்ணம் தோன்ற வேண்டும். அப்பொழுதுதான் தேவன் நம்மை கிருபையாய் நடத்துவார். நம் விசுவாசம் பரீட்சிக்கப்படும் போது அவர் நம்மை விட்டு விடுகிறார். அவருடைய ராஜ்ய சேவையில் இன்று சற்று உயர்த்தப்பட்டு உற்சாகப்படுத்தப்பட்டால் மனமெட்டுமை அடையலாம். அப்படி அடையாமல் தாழ்மையுடனும் பணிவுடனும் நான் ஒன்றுமில்லாதவன் என்று தேவன் என்றும் தேவனே என்னை நடத்துகிறார் என்றும் உணர வேண்டும். அநேக நேரங்களிலே அப்படி நாம் உணர்வது கடினமாகவே இருக்கிறது. அதோடு நாம் சீர்பொருந்தினவர்களாக நடக்க பின்னர் நமக்கு ஏற்படும் நிந்தைகளை பொறுமையுடன் சகிக்கவும் தயாராக இருக்க வேண்டும். கடவுளுக்கு பிரியமாய் நடக்கும் பொழுது, தாழ்மை பணிவுடன் நடக்கும் பொழுது நமக்கு உண்டாகிறதான நெருக்கங்கள், நிந்தைகள் நேரங்களிலே நாம் பொறுமையோடு சகிக்க தயாராக இருக்க வேண்டும். நாம் எதற்காக தயாராக இருக்கிறோம்? எப்படிப்பட்ட காரியங்களுக்கு தயாராக இருக்கிறோம்? முன்னே உயர்த்தப்பட்டு பின்னர் நிந்தை வரும்போது பொறுமையை இழந்து போவாயானால் நீ ஆவிக்குரியபடி இன்னும் பூரணப்படவில்லை என்பதை உணர்ந்து நாம் செயல்பட வேண்டும். பொறுமையை இழந்து போகாதபடிக்கு பொறுமையாய் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே முன்னேறி செல்ல நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். அதற்கு ஆதார வசனங்களாக 1 பேதுரு 5:6-10 இப்படியாக சொல்கிறது. ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். தெரிந்து புத்தியுள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரிடத்திலே அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறது என்று அறிந்திருக்கிறீர்களே. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற சகல கிருபையும் பொருந்தின தேவன் தாமே கொஞ்ச காலம் பாடனுப்பிக்கிற உங்களை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. மற்றும் ஒரு வசனம் 4:1-3 எபேசியரில், ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரையொருவர் தாங்கி சமாதான கட்டினால் ஆவின் ஒருமையை காத்து கொள்வதற்கு ஜாக்கிரதையாய் இருங்கள் என்று இது வேதவசனம் சொல்கிறது. ஆகையினாலே வசனம் சொல்லுகிற பிரகாரமாக பெருமையுள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். நாம் தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் தாழ்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். பெருமையுள்ளவர்களாக இருப்போம் என்று சொன்னால் முதல் எதிரி தேவனாகவே இருக்கிறார். ஆகினாலே பெருமையை நாம் எடுத்து போட்டுவிட்டு தாழ்மையை தரித்து கொள்வோம், தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.